உங்கள் கைக்கு வந்து ஒரு ஒப்பாரி வந்து சேருதுன்னா நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு ஆயா பாடிங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருந்தால் 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கும். இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாடுகள் கலைக்குள்ளே புகுந்ததன் விளைவாக நாட்டுப்புற பாடகர்களுடைய வேல்யூ நாட்டுப்புற பாடகர்களுக்கே தெரியாமல் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அசெட் என்பது உங்கள் எல்லார்ட்டையும் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குன்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயா பாடின பாட்டு நம்மளை வந்து சேருதில்ல. உங்களுக்கு தெரியுமா அந்த ஒப்பாரியோட வயசு என்னன்னு? காந்தா மணி விளக்கே கதவோரம் நின்னறியும், காத்து பட்டா மங்காது என் கவலைப்பட்டா மங்கிவிடும். தூண்டா மணி விளக்கே தூணோரம் நின்னறியும், தூசுபட்டா மங்காது என் துயரம் பட்டா மங்கிவிடும். நாட்டுப்புற கலைஞர்கள் தயாரி பண்ணுற ஒவ்வொன்றும் டைமண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், பறை இசை இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் பயங்கர ஹிட். பறை இசை இல்லாமல் ஒரு படமும் இல்லை, ஒரு ஆர்ட் ஃபார்மும் இல்லை, எந்த நிகழ்ச்சியுமே இல்லை. ஆனால் எப்படி இந்த ஆர்ட் ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ் ஃபார்முக்குள்ளே போகும்போது அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அது மணியாக மாறாமல் வெறுமனே எலைட் சர்க்கிள்குள்ளே மட்டும் அது போய் சேர்ந்துக்குது. இப்போ இவருக்கு இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே உயிர் இல்லை, மிஷினால் சோலை கொண்டு வர முடியாது. குவின்சி ஜோன்ஸ், மைக்கேல் ஜாக்சனோட மியூசிக் ப்ரொடியூசர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெக்னாலஜி வித்து ஒரு சாங் அரேஞ்ச் பண்ணலாம், பட் த மெலடி கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்றார். அப்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலை வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். நாம் இந்த இசை வடிவங்களை உடைய வேல்யூ தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக கொடுத்துட்றோம். இது எப்படி அவங்ககிட்ட வந்து நிலம் பிடுங்கப்பட்டதோ, எப்படி அவங்ககிட்ட வந்து அவன் ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, கூலி கொடுக்காமல் வச்சுருந்தீங்களோ, இன்னும் கூலி கொடுக்காம தான் வச்சுருக்காங்க.